சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தோம். உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கடிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் கடந்து வருகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். இந்த சங்கீதம் என்ன சொல்றாரு? தேவனே, நீர் என்னுடையது. அப்போ தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதுல என்ன புரிய முடியுது? சிருஷ்டித்த ஒருவர் மெய்யான தேவன் யார்? அவர் உண்மையிலே ஒரு ஆள் என்னது? என் தேவன் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுனா அந்த மனுஷன் பாக்கியவானா இருப்பான். சிருஷ்டித்த தெய்வத்தை என் தெய்வம் சொல்லி உரிமை பாராட்டுகிற எங்கி உணர்வுடைய மனுஷன் பாக்கியவான். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதுதான் அதில் உள்ள முக்கியமான சிருஷ்டி கர்த்தர் சர்வ வல்லவர். அவரை பார்த்து சங்கீதக்காரன் சொல்ற ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, நீர் என்னுடைய தேவன். அங்க உரிமை பாராட்டுகிற ஒரு அனுபவம். அடுத்தது என்ன சொல்றாரு? அப்படி ஒரு உரிமை சர்வ வல்லவர்கிட்ட போய் ஒரு ஆள் உரிமை பாராட்டின பின்ன அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு உள்ளதான் நிச்சயம். அது எல்லாத்துக்குமே தீர்வு வந்துடும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம், ஆனா உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோமான்னு உள்ளதுதான் ஒரு கேள்வி. நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு உள்ள ஒரு உரிமை பாராட்டுதல் நமக்கு இருக்கா? சும்மா ஏதோ ஜோம் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். அவர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை நமக்குள்ள உருவாகணும்னா, உருவாகிட்டாலே நம்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. அவர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்ற அந்த இது ஒரு வகையான ஏக்கத்தையும் ஒரு வகையான உணர்வையும் ஒரு வகையான ஆசையும் ஒரு வகையான எதிர்பார்ப்பு. நீர் என்னுடைய தேவன், அது நமக்குள்ள இருக்கும்போது இது எதனால இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு என்னன்னா, சுகபோகங்களுக்காக சொல்லல. இது ஒரு வகையான பரிசுத்த இயக்கம் சொல்லலாம். பரிசுத்தத்துக்குரியதான இல்ல பரிசுத்தத்துக்குரியான இல்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதனால சொல்றதும் கிடையாது. இது பரிசுத்தத்துக்குரியதான ஒரு இயக்கம். நீர் என்னுடைய தேவன். என் தேவன் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தமா இருக்கிற தேவன்கிட்ட போய் நீர் என்னுடையவர்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணுமே. பரிசுத்தம் இல்லாதவன் போய் நின்றுட்டு நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அதனால தேவன் இருக்க கூடாது. அவ அந்த இடத்துல இது ஒரு ஏக்கம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஏக்கமா. முதலாவது பார்த்தோம், நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த உரிமை பாராட்டுதல் என்ன உண்டாகும்? எல்லா பிரச்சனையும் தீர்வை கொண்டு வரும். ஒரு சர்வ வல்லவரை நீ
நீர் என்னுடையவர் அப்படின்ற அந்த உரிமை பாராட்டத்தக்க ஒரு தகுதி யாருக்கு இருக்கும்? அதான் பிரச்சனை. நாங்க ஜெபம் பண்றோமே எல்லாம் முதலாவது அந்த அவரை சொந்தம் சொல்லக்கூடிய அளவுல உள்ள உரிமை நமக்கு இருக்கா? அந்த உரிமை எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, சிலப்போ இங்க நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம தேவைகளுக்கு வேண்டி உரிமையை காட்டுவோம். அதாவது தாவீது இப்போ ஒரு சுகபோகத்துக்காகவோ இல்லை எதிரியை அழிப்பதற்காகவோ இல்லை மாம்சத்தினுடைய ஆசைகளை திருப்தியாக்குவதற்காகவோ இங்க என்ன செய்யல, நீர் என்னுடையவர் நாம் தாவீது சொல்லவே இல்லை. தாவீது நீர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன மறைந்து கிடக்குன்னு பார்த்தோம்னா, நாங்க என்ன அதிகாலமே உண்மை தேடுவேன் வறண்டன். அப்போ அதாவது ஒரு தாகம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. அப்போ ஒரு தாகத்தால், இந்த தாகம் சொல்றது என்ன சொல்றது, ஒரு தாகம், வாஞ்ச, ஆசை. தாகம் பொதுவே எப்ப நமக்கு தாகம் வரும்? நம்முடைய தாகத்தினுடைய நிலை இதுவா இருக்கும். மாம்சத்துல தாகம் வரும், பின்ன வேற இதுல தாகங்கள் வரும். அதாவது உல்லாச தாகம் இருக்கு, மாம்ச தாகம் இருக்கு, எதிரிய பழிவாங்கும் தாகம் இருக்கு. மாம்ச தாகம்னா பல விதமான தாகம், தண்ணீர் தாகமும் இருக்கு, பாவ தாகங்களும் இருக்கு. அது மாம்சத்தின் தாகங்கள் என்னன்னு நம்ம தான் யோசிக்கணும். நம்முடைய மாம்சம் எப்படி தாகிக்குது, தவிக்குது. அதாவது தாகம் சொல்றது ஒரு வகையான என்னது, ஒரு தாகம். நம்ம தண்ணி குடிச்சா தாகம் தீந்துடும். தாகம் சொல்றது ஒரு உள்ளான ஒரு வகையான என்னது, வறட்சியில இருந்து விடுதலைக்கு வேண்டி துடிக்கிறது. ஒரு வகையான வறட்சி எப்பெல்லாம் உண்டாகும்னு வச்சுங்க, நம்ம சரீரத்துல வறட்சி எப்பெல்லாம் உண்டாகும்? வேலை செய்து கடுமையா இருக்கும்போது வறட்சி உண்டாகும். பாவ உணர்வுகள் வரும்போதும் வறட்சி உண்டாகும். பாவ சிந்தைகள் நிறையும் போதும் வறட்சி உண்டாயிரும். இன்னும் பயம் வரும்போது வறட்சி உண்டாயிரும். பயந்தா தண்ணி குடிச்சிட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அதாவது களைப்புனால தண்ணி வரும், பயத்தினால தண்ணி வரும், பாவ உணர்வுகளினால தண்ணி குடிக்க வேண்டி வரும். நிறைய பேருக்கு எதனால எல்லாம் என்னது தாகம் வருதுன்னே தெரியாது. சும்மா தாகம் சொன்ன உடனே இங்க தாகம் அப்படின்னு சொன்னா சாதாரண தெரியுது இல்லை, தாகம் இப்படி எல்லாம் தான் வரும். அதாவது களைப்பு இல்லையா, சோர்வுல ஒரு சோர்வுல வேலை செய்து கடுமையா அதுல ஒரு தாகம் வரும். அது மாம்சத்தில் உள்ள ஒரு தாகம். இன்னும் மாம்சத்துல வேற பாவங்களுடைய இச்சை ஆசைகள்னால உண்டாகிற தாகம். இந்த பாவம் காமம் நிறைந்தவன் ஒரு மாதிரி தண்ணி குடிப்பான். அது ஒரு பாவத்தினால தண்ணி குடிக்க அடி வாங்கியும் தண்ணி குடிப்பான், அது வேற கதை. அதுவும் தண்ணி இழுக்கும், அடி வாங்கினாலும் தண்ணி இழுக்கும். பாவத்தினால இவனா 4 பேர் தூக்கி போட்டு விட்டிக்கும் போதும் தண்ணி உண்டாகும். இப்போ பாவங்கள் அப்படின்னு சொன்னா என்னென்ன பாவங்களா, திருட்டா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், சண்டை போடுதல், அது எல்லாமே பாவத்துக்குரியதான். பாவத்தினுடைய லிஸ்ட்லயும் ஒருத்தனுக்கு தாகம் உண்டாயிரும். என்ன தாகம் சொன்னேன்? பயம். பயத்தினால் இந்த தாகம் உண்டாகும். இப்போ வாழ்க்கையில மனுஷனுக்கு தாகம் அப்படின்னு சொல்றது என்னன்னு உள்ளது சிலரை சிந்திக்கிறது கிடையாது. அவர் சொல்றாரு, என் ஆத்மா என்ன செய்யற உண்மையில தாகமா இருக்கிறது. அப்ப தாவீதுனுடைய தாகம் அப்படின்னு சொல்றது என்னதுக்காக அப்படின்றது பார்க்கணும். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சங்கீதத்தினுடைய ஒரு அமைப்பை பார்த்தாலே தேவனோடு உறவை ஏற்படுத்துகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல பாதுகாப்பு காட்டிலும் இந்த ரிலேஷன்ஷிப் அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். உறவுல அவருடைய பாதுகாப்பு தான் இது
இந்த 61, 68 வரைக்கும் அந்த சங்கீதம் அப்படிதான் போகும். பாதுகாப்பின் சங்கீதம் தான், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள போய் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சங்கீதங்கள். இதுல அந்த சும்மா போய் மறைஞ்சோன்னே இருக்க முடியாது. முதல்ல அவர்கிட்ட இங்க இந்த 63 வரும்போது அவர்கிட்ட உறவு இருக்கிற அந்த அனுபவத்தை, அந்த உறவு என்னச்சு தெரியுமா? அதிகாலமே தேட வைக்கிறது. அது எப்படி தேட வைக்கின்றன? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில நாத்துமா உண்மையிலதான் அங்கதான் இருக்கு. அப்போ அது வறட்சியினால் தாகம் உண்டாகும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தாகம் இது பயத்தினால் உண்டானதல்ல, பாவ இன்பத்தால் உண்டானதல்ல, எதிரியை கண்ட பயத்தால் உண்டான தாகம் ஒன்றும் இல்லை. அப்ப எதிரியை கண்டு எதிரி வந்தாலும் இல்லைன்னா எதிரியை பழி வாங்கணும்னு தாகம், எதிரியை கண்ட பயத்தின் தாகம். இப்படி பல விதத்துல சத்ருவை காணும் போது நமக்கு வருகிற தாகங்கள் ஒன்று. இனி உடல் உபாதையினால வருகிற தாகமும் அல்ல. அப்ப இது என்ன தாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சங்கீதக்காரனுடைய தாகம் என்னதான் இருக்கு? அவருடைய என்னத 2வது அதுல சொல்லிட்டாரு, அவருடைய வல்லமையும் மகிமையும் காண்கிற தாகம். அங்கதான் அவருடைய சங்கீதக்காரனுடைய தாகம் சொல்ற, அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் காணணும். இனி அடுத்த என்ன சொல்றாரு? ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை நல்லது. அதாவது வல்லமை, மகிமை, கிருபை, ஆராதனை, இதுக்கெல்லாம் என்ன தேவையா இருக்குன்னு சொன்னா ஒரு தாகம் தேவையா இருக்கு. தேவனுடைய வல்லமையை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய கிருபையை பெறணும், தேவனை ஆராதிக்கணும்னா இதுக்கு தாகம் தேவை. சும்மா வீட்டுல போ, பழி போ, ஜெர்ஜி போ, அதனால ஒன்றும் கதை நடக்காது. மனசுக்குள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆராதனை, அந்த அவரை ஆராதனைக்குள்ள ஆராதிக்கிறது. எல்லாம் சர்ச்சில் வந்திருந்தோன்னு நாங்க ஆராதிச்சுட்டோம்னு நினைப்பாங்க. அது ஆராதனை கிடையாது. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போனோன்னு அது ஆராதனை நினைக்கிறியா? ஆத்மாவில் ஒரு தாகம் ஏற்படலை. எதுக்கு உள்ள தாகம்? அவரை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையை, அவருடைய கிருபைய, அவருடைய பிரசன்னத்தை உணரணும் உள்ள தாகம் இல்லாம ஒருத்தன் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா உட்கார்ந்த உடனே இவர் பெரிய பரிசுத்தவானும் ஆக முடியாது. அவன் தேவனுடைய எந்த ஒரு செயலையும் காணவும் முடியாது. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய செயலை கண்டுடலாம். ஏன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? தாகத்தோடு சர்ச்சில் தாகத்தோடு வந்துருக்கு. என்ன தாகம்? உன்னுடைய தாகம், உனக்கு உன்னுடைய தேவைகள் நிறைவேறணும், அந்த தாகமா இருக்கலாம். ஆனா இங்க வந்து அந்த ஒரு விட்டாய்த்த ஆத்மாவுடைய நிலைமையில ஒரு தண்ணீர் குடிக்கிற அந்த பயத்துல இப்படிப்பட்ட தாகத்தினுடைய தன்மைகள் சொன்னேன். அதை கொஞ்சம் யோசிங்க. இப்போ சங்கீதக்காரன் இங்க பேசுகிற விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய வல்லமையை காணணும், மகிமையை காணணும், கிருபையை காணணும், ஆராதனையினுடைய அறிவு வேணும். இதுதான் அவருடைய தாகம். இந்த சங்கீதம் தான் சொல்ற, ஆராதனைக்கு ஒரு அறிவு வேணும். ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆராதனை எப்படி இருக்கும்? நிலத்தையும் கொழுமையான எதை சாப்பிட்டது போல இருக்கும்னு சொல்றாரு. அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வந்ததான், அதாவது சரியா கையெடுப்பேன்னு சொல்றது. அதாவது ஜீவனுள்ள நாள்லாம் துதி இருக்கும், ஆராதனையில துதி இருக்கும், சாஷ்டாங்கம் இருக்கும். அப்ப துதியுடைய சாஷ்டாங்க ஆராதனை யாருக்குள்ள? சர்ச்சுக்குள்ள வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் எல்லாம் ஆராதிக்க நினைச்சியா? அவனுக்கு அறிவு கெட்டவன் எல்லாம் உட்கார்ந்து இருந்துகிட்டு நாங்களும் ஆராதனைக்கு போனோம். அங்கே எவனோ ஒருதான் புலம்போது கேட்கிற போறதுல ஆராதனை. நீ சர்வ வல்லவரை துதித்து கையெடுத்தல் சாஷ்டாங்கம் பண்ணுதல், இல்லை பலி கொடுத்தல். அதாவது
கையை உயர்த்துதலோ, கும்பிடுதலோ, முட்டின் மேல் நிற்கிறதோ, அந்த அந்த சாஷ்டாங்கம் அப்படின்னு சொல்றது ஏன்னா 12 முற்பிதாக்கள் நினைச்சார்கள் சாஷ்டாங்கம் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. அந்த சாஷ்டாங்க அனுபவம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனையில, தாராள துதியும் சாஷ்டாங்கமும் வேணும். சும்மா வந்தேன், உட்கார்ந்தேன், நான் எழும்புனேன், நான் போறேன், இப்படி உறங்கி உறங்கி எவனோ சொல்லுது 2 கேட்டேன், அது உனக்கு ஆத்ம தாகத்தை தீக்கவே தீக்காது. அப்ப சங்கீதக்காரங்க அழகா சொல்லிட்டாரு, அவருடைய தாகம் சொல்றது பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆராதனையில துதியும் உண்டு, சாஷ்டாங்கம் உண்டு. அப்படி செய்தாதான் என் ஆத்மா என்னது கொழுத்து எப்படி இருக்கும், அதாவது நினத்தை சாப்பிட்டது போல சந்தோஷம் உண்டாகும் இல்லாம. அப்ப ஆராதனையில அப்ப இவரு அந்த உறவை என்ன எப்படி தன்னில நிலைநிறுத்த விரும்புகிறாருன்னு புரிஞ்சுடும். தேவனோடு நீரன் தேவன், இட்ஸ் அ ரிலேஷன். அதை எப்படி நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு உள்ளத 63வது சங்கீதத்தில் அவர் சொல்றாரு. எப்படி நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொன்னா இப்படிதான், வேற வழியே கிடையாது. அதாவது நம்ம ஆத்ம திருப்தி அடையணும். எப்படி திருப்தி அடையணும்? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்மா திருப்தி அடைந்து வாய் சந்தோஷத்தை. ஒரு ஆராதனை முடிஞ்சா சந்தோஷம். இது ஆராதனை முடிஞ்சா இந்த சினிமா தியேட்டர்ல இருந்து கூட சந்தோஷமா போவான். ஆனா சர்ச்சில் இருந்து வெளியே போற மோந்தையை பார்த்து அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது நம்ம பார்க்கவே முடியாது. என்னதோ இழந்தது போல அப்படியே போவாங்க. என்னத்துக்கோ வந்தோம், என்னத்தையோ இழந்துக்கிட்டு போறது போல போகிற ஒரு ஜன கூட்டத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால ஆராதனைக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை குறித்த அநேகருடைய அறியாம ரொம்ப பாடும். இன்னும் என்ன சொல்ற தெரியும், அப்படி சந்தோஷத்தோட நீ ஆராதிச்சுட்டு வந்தீங்கன்னா, என் படுக்கையின் மேல நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் தியானம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தாகம் இருந்தா தியானம் உண்டாகும். அப்ப அந்த வகையான தியானத்துல தேவன் என்ன செய்யறீங்க, எல்லாரும் உனக்கு துணை நிற்பார். அதான் அவருடைய சட்டைன்னா தெரியும் மகள், அதுல சந்தோஷம். அதாவது இராட்சாமங்களில தியானம் இருக்கிறவனுக்கும் அந்த இதெல்லாம் தாகத்தால் உண்டாகிறது. இப்ப நம்ம எலும்பு தாகத்தால் நேற்றை 2-3 ஒரு எலும்பே இல்லை. அப்ப என்ன தாகமா உறக்கம் வருதுனால அது தாகம் இல்லையா? ராட்சாமங்களில் என்னது தாகம் சொல்றது, அது ஒரு வகையான தியானிக்கணும். அது இப்ப நான் வரும் 12 பேர் உறங்கவும் முடியாது. எதையா வாசித்துட்டு இருப்போம்னு வாசித்துட்டே இருக்கு. அதாவது வேதத்தை நடுராத்திரி வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பகல்ல வாசிக்கிறவர்கள்லாம் நடுராத்திரில உட்காந்து வாசிப்பாரு. அப்போ நிறைய ரகசியம் புரியும். பகல வாசித்தா நேரப்போக்கு வாசித்தது போல இருக்கும். நடுராவில் உட்கார்ந்து அந்த வாசித்தா அதுல ஒரு ஸ்டைல் தான், ஒரு இன்பம் தான். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு உமது வளர்கிறது, என்னை தாங்குகிறது, என் பிராண நிலைக்கு தேடுகிறவள். ரொம்ப அருமையா சொல்றாரு. எங்க பூமியின் பந்தாள் இடத்துல அங்க போறோம். இதில் ஒரு காரியம் கடைசியில சொல்லுவாரு, போய் பேசுகிறவன் வாய் அடைக்கப்படும். இந்த சும்மா நான் ஆண்டோட்ட பேசினேன், நான் ஆண்டோரு கூட இருந்தேன், அவர் என்னத்தை கண்டேன், அவர் என்கிட்ட பேசினாரு. அதாவது நான் பயங்கரமா ஜம் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கரமா தெய்வம் என்னோட பேசினேன், போய் சொல்றேன் வாழியும் போ, அவ்வளவுதான் அடைச்சிருவாரு. அதாவது நான் எப்பவுமே என்ன செய்வேன்னு சொல்றாரு, தியானிப்பேன். அடுத்து என்ன செய்வேன்னு சொல்றாரு, அவருடைய நிழல்ல தங்கி சந்தோஷிப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு, தொடர்ந்து நினைச்சுட்டே இருப்பேன், பற்றி கொண்டிருந்து உங்கள் வலதுகர். எனக்கு தொடர்ந்து அவரை பிடிச்சுக்கிட்டே, எனக்கு எல்லாம் என்ன போராட்டம் வந்தாலும் அவருடைய வலதுகரம் சொல்லி அவருடைய பலன் தான். அந்த அவருடைய வலதுகரத்துல தாங்குவாரு. என் பிராண அழிவுக்கு தேடுகிறவர்கள் மட்டும் பாதளத்துல இறங்குவாங்க. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜா தேவனிடத்தில் கழிவுறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள்.
அந்த தாகம் எதன் மேல தாகம் இருக்கணும்னு வேதத்துல தாகமா இருந்த சிலரப்பா. பிலிப்பியர் 3:10 ஒரு தாகத்தை குறித்து பவுல் சொல்றாரு. என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்யணும், அதுல நான் பங்கடையணும், அதை அறியணும், அதை அறிவிக்கணும், மரணத்துக்கு பாயிரு எப்படியாலும் நாம் உயிர்த்தெழணும். இது அவனுள்ளது தாவீதினுடைய தாகம். பவுலுடைய தாகம் கேட்டா உயிர்த்தெழுதலின் வல்லமையை காணணும் உள்ளது பவுலுடைய தாகம். இனி அடுத்தது நீங்க பார்க்கும்போது யாருடைய தாகத்தை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னா சங்கீதம் 42:2 தான் புண்ணிய சங்கீதக்காரன் 63 அந்த ஆராதனையில் உள்ள அந்த சந்தோஷ, அந்த கொழுப்பு இதெல்லாம் தான் சொன்னாலும் இங்க வந்து பிரசன்ன தாகம். பிரசன்னம் சொன்னா அது இப்போ ஒரு ராஜாவிட்ட போய் நிற்கிறதோ இல்ல மந்திரி கிட்ட நிற்கிறதோ, சாரி, இதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பெரிய கிரேட்டா நினைப்பாங்க. தாகமா இருக்கிற என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனோட தேவனை நோக்கி கம்பீரத்து சத்தம் அடைகிறது. அப்ப அந்த தாகம் இங்கேயும் ஆராதனையின் தாகம் தான். ஓகே, இனி தாகத்தை எங்க சொல்றாரு? எரேமியா ஒரு தாகம் சொல்றாரு. முழு இருதயத்தை தொடுங்கள், தேடுவீர்களானால் என்னை தேடுகள் கண்டடைவீர்கள். அதாவது எரேமியாவுக்கு தாகம் தேவனை காணணும் உள்ளது. மத்தேயுல ஒரு தாகத்தை பற்றி சுவிசேஷம் சொல்றாரு. மத்தேயு என்ன சொல்றாரு பாருங்க, நீதியின் மேல் உள்ள தாகம் 5:6 பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார். தாகம் தீரணும், அதான் திருப்தி. அப்போ அது நீதியில் உள்ள தாகத்தை பற்றி மத்தேயுல பார்க்கிறோம். இனி மத்திய 6:33 ஒரு தாகம் இருக்குன்னது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை தேட, ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். உனக்கு தேவைக்கு வேண்டி ஆண்டவரை தேடாத, முதல்ல தேவ ராஜ்யத்தின் மேல் தாகம் உண்டாகட்டும், அப்போ எல்லாமே கிடைக்கும். அடுத்த 7:7 பார்த்தா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், வேற ஒன்று தேடுங்கள் கண்டடையும். இதெல்லாமே இட்ஸ் அவுட் ஆஃப் டிசைர். தாகம் சொல்றதும் டிசைர் சொல்றதும் ஆப்பிடேட். இது ஆப்பிடேட் கிடையாது, இட்ஸ் டிசைர். வாஞ்சை, வாஞ்சையினால் ஏற்படுகிற தாகம். அப்ப தேவன் மேல ஒரு வாஞ்சை. இது இந்த தாகம் வந்து வாஞ்சைனால எழும்பி இருக்கிறது வாஞ்சைதான் சொல்லுவோம். ஆனா வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கும்? விளம்பரமே எழும்பி இருக்கிற வாஞ்சை இல்லை. இது இந்த வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. தட்டுனா திறக்கணும், இப்போ ஜோமன்னா உடனே கிடைக்கணும். நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கணும் தானே சொன்னாரு. ஆனால் நம்ம ஜோமன்னு ஒன்றுமே கிடைக்கல. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 4-5 வருஷம் ஆக போகுது. என்னதான் கிடைச்சது? நானும் தான் காலையில் எழுதி ஜோமணி போவேன். காலையில் ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தாகம் தீர்க்கும் தேவன் சொல்லியிருக்கு. அவருடைய பிரசன்னத்துல சந்தோஷப்பட முடியும்னு சொல்லியிருக்கு. ஆனா காலையில ஜெபிக்கிறோம், ஆனா எந்த வகையிலையும் நம்ம சந்தோஷப்பட்டது போல இல்லை. இன்னும் நம்ம துயரம் அடைகிறது போலதான் இருக்கு. எல்லா நேரமும் அப்படிதான். அதை நான் நெகட்டிவ் பார்க்கறதுல ரொம்ப சூப்பர்னு சொல்லிடுவோம்கிட்ட, நான் பாசிட்டிவ் பார்க்கறது கிடையாது. ஏங்க நான் நெகட்டிவ் பார்த்தாதான் பாசிட்டிவ், அதாவது அந்த நல்ல காரியம் எதுவரைக்கும் வந்திருக்குன்றது புரியும். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் நல்லதையே பார்த்துக்கிட்டேன். அதை அந்த கெட்டது நம்மகிட்ட இருக்க கெட்டதை பற்றி யோசிக்காம கடைசியில பால் கணத்துல போய் விழுந்துருவாங்க. நான் பொதுவாக அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ல எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாசிட்டிவ் பாரு, நெகட்டிவ் பார்க்காத, நெகட்டிவ் பார்த்தா தந்துருவாங்க. ஆனால் ஆத்மீய கோலத்துல நான் சொல்றேன், உன்னை நெகட்டிவ் பாரு, உன் எதிரியை பாரு, உன் சத்ருவை பாரு, உனக்கு எதிராக நிற்கிறவனை பாரு, உன்னை தூண்டுகிற பாவத்தை பாரு. அப்போதான் நீ என்ன செய்ய முடியும்? தேவன்கிட்ட போக முடியும். நீ இல்லை அவத்தையா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கலாம் சொல்லி விசுவாச பாதையில மட்டும் அந்த வேலை நடக்காது. அது அவன் மோட்டிவேஷன்காரன் சொல்லுவான், நீ என்ன செய்ய பாசிட்டிவ் நல்லது என்னென்ன நீ நல்லதே நினைச்சு பாவத்துல போய் சாடி விடாத. நீ நல்லதை நினைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லது எதுவா ஆராதனை நல்லது அதை நினை, கிருபை நல்லது அதை நினை, வல்லமையும் பிரசன்னமும் நல்லது அதை நினை. அதை எங்க நினைப்போம்?
அப்ப அதை நினைக்க விடாதபடி என்னை தடுக்கிற அந்த எதிர் சக்திகளை நான் அறியணும் உள்ளதுக்குதான் நான் என்னது நெகட்டிவ் சொல்றது. நெகட்டிவ் பாயிண்ட் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா சொல்லுவார். 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆனதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு. இந்த வருஷம் ஆரம்ப நாள்ல இருந்தே மன்னாவில் ஆரம்பத்துல இருந்தே ஆள் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவே ரொம்ப இல்லாட்டாலும் போது மற்ற நாட்கள்ல 15-20 இருந்து ஆரம்பிச்சுதான் போகும். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஒரு 60 இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதுக்கு இந்த செவந்தான் காரணம், நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப அந்த தாகத்தை தேவன் தீர்க்கத்தான் செய்கிறார். அந்த தாகம் 60 பேர் இருக்காங்க 70 பேர் இருக்கான்னு சொல்றது இல்லை. நம்முடைய தாகம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் உள்ள அந்த தாகம் பூரணப்படும் வரைக்கும். ஓகே, இந்த நேரத்துல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம், தெளிவுபடுத்தி இருக்கேன்னு நினைக்கிறேன். என் தேவன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்தா மட்டும்தான் இந்த சங்கீதக்காரனை போல அவரோடு அந்த உறவை நிலைநிறுத்த விரும்புகிறவனு மட்டும்தான் அந்த தாகம் இருக்கும். அந்த தாகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வறண்ட நிலத்துல, அதாவது விடாய்த்ததும் தண்ணீர் இருக்குமோ, வறண்ட நிலத்தின் தாகம். உங்களுக்கு தெரியுமா, வறண்ட நிலத்துல எவ்வளவு தண்ணியை விட்டாலும் அதை என்ன செய்யாது, உடனே ஒண்ணு என்னது விட 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 வத்தி போயிடும். அதே போலதான் இந்த ஆத்மா தேவனை அதிகாலை மேல தேடி காத்திருக்கும் போது எவ்வளவு வேத அறிவு நமக்குள்ள வந்தாலும் அது வத்தி வத்தியே போயிடும். ஏன்னு சொன்னா அது நிறைவடைவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நிறைய நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான ஜீவிதத்தையே செய்துட்டு இருக்கிற நமக்கு அந்த பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான ஜீவிதத்துக்கு வர என்னைக்கு நம்ம கொண்டு முடியுமோ, அதான் கீழே பொய் தான், எதுக்கு எடுத்தாலும் பொய். அந்த கீழே கொண்டு பொய்ய போட்டாரு பாரு, அதுதான் அதுல உள்ள. எதுக்கு எடுத்தாலும் ஜோமனே, ஆமா எவ்வளவு நேரம் ஜோமன், எப்படி ஜோமன ஜபம் சொன்னா 3 காரியம் முக்கியமா இருக்கணும். என்னது? தேவனை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அடுத்து என்ன செய்யணும்? ஹானர் காட். அடுத்து என்னது? ஹலோ, ஜபத்துல அதெல்லாம் மறந்துடுவான், பழைய பண்டு சொன்னதில்லை. இப்ப அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு காலையில உறங்கி எழும்பி இருக்கேன், அதுக்கு ஞாபகம் இப்ப புக்கை உருட்டிட்டு இருக்க முடியும். ஜபத்துல எப்பவுமே 3 காரியம் இருக்கணும்னு சொல்லி இருக்கேன். என்ன இருக்கணும்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? காலத்து ஜோமன் எழும்பணும், நன்றி சொல்லுங்க, கேட்டுறாய், துதி, நன்றி, ஆராதனை. அதாவது கனப்படுத்தணும், தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து என்னது? நன்றி அறிதல் இருக்கு, கிராட்டிடியூட், ஹானர், கிராட்டிடியூட். தென் ஜபம் அப்படின்னு சொன்னாலே என்னது? ஜபத்துல ஆராதிக்க முடியாதுல்ல, அடோரேஷன், சஷ்டாங்கம். தேவர் சமூகத்துல ஜபம் அப்படின்னு வரும்போது முதலாவது தேவனை கனப்படுத்தணும், 2வது நன்றி சொல்றோம், 3வது நிச்சயம் சாஷ்டாங்கம் பண்ணுகிறோம். அடோர் தி லார்ட். தேவனை சாஷ்டாங்கமா எல்லாவற்றையும் அவர் முன்னாடி ஒன்னையும் மறைக்காம தன் அதிகாரம், தன் பவர், தன் வல்லமை எல்லாம் சாஸ்தாங்கம் சொல்றது என்ன நினைச்சீங்க? இட்ஸ் a டோட்டல் சரண்டர், சமர்ப்பணம். அவருக்கு முன்னாடி போய் சொல்ல, அவர்கிட்ட நின்றுட்டு பெருமை பேச, அவர்கிட்ட வந்துகிட்டு தன்னை குறிச்சுள்ள சுயநலத்தை பேச, சுயத்தை சாஸ்தாங்கம் சொல்லும்போது, இப்போ அந்த 12 முப்பர்கள், அந்த முப்பர்களை என்ன செய்வார்கள்? எல்லாம் சாஸ்தாங்கம் பண்ணும்போது கிரீடத்தை வச்சிருவாங்க, தலை ஒப்புற கீழே விழுந்துருவாங்க. தனக்கு அதிகாரம், தனக்கு பெருமை, தனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீங்களே எனக்கு போதும். அந்த சாஸ்தாங்க ஆராதனை, அதான் ஜபம். சரி, இந்த ஜபத்துல 3 மறந்துடுறாங்க. கிராட்டிடியூட், ஹானர், முதல்ல கனப்படுத்த
கனப்படுத்துங்க, அது முட்டில நிக்கணும். நன்றி சொல்லுங்க அவர் செய்த நன்மைகளுக்கு. மூணாவது, சாஷ்டாங்கம் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ளதானதல்ல, அவருடைய இஷ்டத்தை செய்வதற்கு சமப்பணம். சாஷ்டாங்கம் இல்லைங்கன்னா சமப்பணம். இதுதான் ஜப வாழ்வு. அந்த வாழ்வுக்கு கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்.